சமாதானம், இன்னும் ஒரு அப்டேஷன், ஒரு தெளிவு, ஞானம் இருப்பவர்கள்தான் பயம் இருக்காது அவர்களுக்குள்ளார. ஒரு தெளிவு இருக்கும், நம்பிக்கை இருக்கும், வைராக்கியம் இருக்கும். அது மூன்றாவதாக பார்க்கிறோம் ஃப்ரீடம். நாம் கட்டப்பட்ட ஜனங்கள் அல்ல, பிசாசின் கிரியையினால் கட்டப்பட்ட ஜனங்கள் அல்ல, பாரத்தினால் நாம் கட்டப்பட்ட ஜனங்கள் அல்ல. நாம் எப்பொழுதும் விடுதலையாக சுயாதீனமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த சுயாதீனத்தின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளாய் நாம் எப்பொழுதும் விடுதலையாய் வாழ கர்த்தர் நமக்கு அவருடைய சிலுவை மரணம் நமக்கு உதவி செய்திருக்கிறது. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தினால் நாம் சுயாதீனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாது திருச்சி வெள்ளக்கோயில் பகுதியில் சபை நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சரி, இல்லை விடுதலை தேவை என்றால் நேரில் வந்து பார்த்து ஜெபித்து உங்கள் விடுதலையை நீங்கள் தாராளமாய் பெற்று செல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ப்ளீஸ் ப்ரே ஃபார் வனிதா. கண்டிப்பாக சிஸ்டர் உங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை அனுப்புனீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். நன்றி பாரு பஷந்து. நானும் எங்கள் வீட்டுக்காரரும் ஒன்று சேர்ந்து வாழணுமா. பாரதி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவளுடைய பிரிவினை கொடுக்குற கிரியைகள் எல்லாம் அந்த குடும்பத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே விலகி ஓடட்டும் என்று கட்டளையிடுகிறேன். மை ஹஸ்பண்ட் சால்வேஷனுக்காக வனிதா சிஸ்டர் கேட்டுக்கிறாங்க. கண்டிப்பாக சிஸ்டர், தேவ கிருபை உங்கள் மன விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார். யோசுவா சொல்வது போல, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குடும்பமாய் தேவனை சேவிக்கக்கூடிய நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். என் பயம், டேனி ஜோஷுவா படிக்க மாட்டான், சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். கண்டிப்பாக அந்த அருமையான டேனி ஜோஷுவாவின் இருதயத்தை கர்த்தர் தொடுங்க. இப்போ பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் உள்ள மகனாய் மாற கர்த்தர் உதவி செய்யுங்க. இப்போ எந்த மொபைலோ டிவியோ விளையாட்டோ அதிகமாய் பார்க்காதபடிக்கு நல்லா படித்து முன்னேறக்கூடிய அந்த அந்த நிலைமைக்கு வர கர்த்தர் உதவி செய்யும். சிந்தையில் கர்த்தர் நீ பேசுவதற்காக நன்றி பரபசந்து ரியாந்தரப்பா. நான் ஒரு ரகசியம் கடந்த நாட்கள் எங்கள் சபை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். என்னென்னா, சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு தலையில் கை வச்சு அவங்கள ஆசீர்வதிங்க. ஏசப்பா அவங்கள ஆசீர்வதிக்கிறாருப்பா. பவுல் சொல்லுவார், 10,000 அந்நிய பாஷை பேசுவதை காட்டிலும் 5 தீர்க்கமான வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது அது அவர்கள் விசுவாசத்திற்கு ஏதுவாக. நீங்கள் வார்த்தையை பேச பேச, ஆசீர்வாதமான வார்த்தைகளை பிள்ளைகளை பார்த்து பேச 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 அந்த வார்த்தை அவர்களுக்கு கிரியை செய்யும். ஏன்னா விசுவாசம் உள்ளவர்களுக்கு அப்படியே செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். விசுவாசத்தோடு உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. உங்கள் கணவன்கிட்ட பேசும்போது பாசிட்டிவாக பேசுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை மாற்றுவார், நீங்கள் சோர்ந்து போகாதீங்க அப்படின்ற 4 வார்த்தையை பாசிட்டிவாய் நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக அந்த பாசிட்டிவின் காரியங்கள், ஏன்னா ஆண்டவர் அது விசுவாசத்தின் காரியம், அந்த விசுவாசத்தை கர்த்தர் ஹானர் பண்ணுவார். ஒரு நாள் என் பிள்ளைங்க வெக்கப்பட்டு போகக்கூடாது என்பதை கர்த்தர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அமேன். ரிமஷந்து ரியாந்தராபா. ஏஞ்சலின் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். மை சன் சாமியல்ஸ் மேரேஜ் செட்டில்மெண்ட். அப்பா, இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்க போராட்டங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க. அப்பா, அந்த போராட்டம் எல்லாம் மாறட்டும். தேவ கிருபை நியாயமாய் நீதியாய் கர்த்தர் என்ன செய்யணுமோ அதை கர்த்தர் செய்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல விடுதலையை தேவனை கட்டளையிடுவதற்காக நன்றி பரஷத்தோக்கா தியந்தராபா. இன்று கிருபையினால் நமக்கு நல்ல ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது. கிருபையினால் நல்ல ஒரு பாதுகாப்பு, ஒரு அரவணைப்பு, ஒரு பலன், ஒரு சமாதானம், ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது கிருபையினால் ஒரு மறுரூபம், நம் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். மூன்றாவதாக நாம் என்ன பார்த்தோம் என்றால், கிருபையினாலே நாம் எப்பொழுதும் ஒரு ஃப்ரீடம், ஒரு விடுதலையோடு கூட இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பிசாசின் பிடியில் இருக்கிறவங்களும் பாவத்திலும் சாபத்தில் இருக்கிறவங்க பிள்ளைகளை காட்டிலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் ஒரு மனமலர்ச்சியாக இருப்பார்கள், ஒரு முகமலர்ச்சியாக இருக்கும், ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடு அவர்களுக்குள் இருக்கும். ஆம் தெய்வ பிள்ளைகளே, நாமும் எப்பொழுதும் சந்தோஷமாய், எப்பொழுதும் ஒரு சமாதானமாய் இருக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்றால் நம் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் முழுமையாய் அந்த அனுபவத்திற்குள் நாம் கடந்து செல்வோமே. ஆனால் நம் வாழ்க்கையில் தேவன் இன்னும் அதிகமாய் கிரியை செய்வார். ரேவதி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. சிஸ்டர், உங்களுடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸை நீங்கள் போட்டிங்கன்னா
நான் உங்களுக்காக ஜெபித்து